உலகிற்கு நலம் புரியவும் உலகை நல்வழி நடத்தவும் ஆத்ம சாட்சா்காரம் இன்றியமையாததா? அதின்றி உலகிற்கு உதவ முடியாதா? இல்ல, நீங்க அடிக்கடி ரமண மகரிஷி சொல்லக்கூடிய உபதேசத்துல இருந்து அந்த நபர் கேட்கிறாரு, நீ உன்னை நீ தெளிவுபடுத்திக்கோ. உன்னை நீ தெளிவுபடுத்துறதா உன்னுடைய அட்மோஸ்ட் பிரியாரிட்டி, உன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப். ஆத்ம சாட்சா்காரத்தை நீ உணரு. இப்ப அந்த நபர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த உலகுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணும் அப்படின்னா, இல்ல உதவி செய்யறது அப்படின்னா, இந்த என்லைட்டன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்ன நான் உணர்றதை தவிர வேற உதவி என்னால செய்யவே முடியாதா அப்படிங்கறதா அவனுடைய கேள்வி. இல்ல இந்த என்ன நான் உணர்றதா இந்த உலகத்துக்கு என்னால செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியா அப்படிங்கிறது அவனுடைய கேள்வியாக இருக்கிறது. அது இல்லாம வேற உதவியே பண்ண முடியாதான்னு கேட்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஜென்ரலா இந்த உலகத்துல இல்லாதவர்களுக்கு, படிப்பு இல்லாதவர்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு, மருத்துவ உதவி இல்லாதவர்களுக்கு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ சிறிய உதவிகளை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதுபோல ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு சில உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்றது. அறிவு இல்லாதவர்களுக்கு அல்லது பக்குவம் குறைவாதவர்களுக்கு அனுபவத்தை கொடுப்பது அல்லது அவர்களுக்கு தொழிலை சொல்லிக் கொடுப்பது. பல பேர் இந்த லௌகீக வாழ்க்கையில, வெளி உலக சமுதாய வாழ்க்கையில பல விஷயங்களை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு தொடர்ந்து உதவி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த சமுதாய உதவி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த உதவி பெரிதா இல்லது ஆத்ம சாட்சா்காரம் அடைவதுதான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, முதலில் ஒருவன் தன்னைத்தான் அறிதல் வேண்டும். தன்னையே அறியாத ஒருவன் குருடனை போன்றவன். அவன் பிறருக்கு என்ன செய்ய முடியும்? தன்னை ஒருவன் அறிந்தால் பிறர் யாவும் தானே நடக்கும். பகவான் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உன்னை நீ ரியலைஸ் பண்ணு. நீ உன்னை ரியலைஸ் பண்றதுதான் நீ இந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. நம்ம செய்யக்கூடிய எல்லா விவகாரம் சார்ந்த எல்லா உதவியும் நல்ல விஷயம்தான். அது தவறு கிடையாது. நம்மளால முடிஞ்ச நல்ல சத்காரியங்களை, சத்கர்மங்களை, புண்ணியக்காரங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால் புண்ணியங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக நீங்கள் மீண்டும் பிறப்பு எடுத்துக்கொண்டேதான் இருப்பீர்கள். புரியுதுங்களா? ஆனா அதை கடந்து இந்த உலகம் இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, எது உண்மையான அப்சல்யூட் ட்ரூத், எது நிஜம்? இறைவன் இருக்கிறானா இல்லையா? இறைவன் எப்படி இருக்கிறான்? இந்த உலகம் நிஜமா நிஜம் இல்லையா? நான் எங்கே இருக்கிறேன்? இறப்புக்கு அப்புறம் எங்கே செல்கின்றேன்? வாழ்க்கை எதற்காக வாழுகின்றேன்? என்ன நடக்கிறது எனக்குள்ளே வெளியே? இது போன்ற பல கேள்விகள் நம்மளிடம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் சில பேருக்கு நன்றாக உடம்பு இருக்குது, சில பேருக்கு வியாதி இருக்கிறது? ஏன் சிறு வயதிலே சிறு குழந்தைகளுக்கு பல வியாதிகள் இருக்கு, பல தவறு செய்பவர்கள் இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் சார்ந்து என்ன ஆராய்ச்சி செய்தாலும் அந்த ஆராய்ச்சியின் முடிவு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சரியாக கிடைக்கவில்லை. அது கிடைக்க போவதும் கிடையாது. ஏனென்றால் இந்த உலகம் என்ற இந்த ஒரு அமைப்பு நம் மனதினால் உருவாக்கப்படுகின்ற ஒரு சிஸ்டம், ஒரு ட்ரீம் போல ஒரு விஷயம். இத ஒரு பிகர் ட்ரீம், ரியாலிஸ்டிக்கான ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, இந்த ட்ரீம் பிகம் ரியாலிட்டியா நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். அது ரியாலிட்டியா வாழ ஆரம்பிக்கும் போது அதோட மோர் அட்டாச்சு ஆயிடுறோம். அதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்மளை ஒண்ணு சுகப்படுத்துது, துக்கப்படுத்துது. இப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, முதலில் உன்னை நீ அறிய வேண்டும். நீயே உன்னை ரியலைஸ் பண்ணல அப்படிங்கும்போது யூ ஆர் பிகம் அ பிளைண்ட் பர்சன். எங்க போற, எதுக்கு வாழ்ற, எதுக்கு சம்பாதிக்கிற, எதுக்கு குடும்பம் நடத்துற, எதுக்கு உலகம் இருக்கு, எங்க போற, உன் லைஃபோட கோல் என்ன, எங்க போய் ரீச் ஆக போற, என்ன வேணும் உனக்கு லைஃப்ல, எதை நோக்கி போறேன்னே தெரியாம லைஃபை ஓட்டிக்கிட்டே போனேன்னா நமக்கு கண் இல்லாமல் நாம ஏதோ ஒரு பாதையில நடந்து போற மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி போற உன்னால என்ன உதவி இந்த உலகத்துக்கு பண்ணிட முடியும்? எவ்வளவு பெரிய உதவி நீ பண்ணாலும் அது முழுமையான உதவியாக இருக்காது அப்படிங்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல கனவு காண்டுகிட்டு இருக்கீங்க. அந்த கனவுல நீங்க ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிறீங்க. அந்த காடு பெரிய அமேசான் காடு மாதிரியான ஒரு இடம். பல சிங்கங்கள், புலிகள், கரடிகள் இருக்கக்கூடிய காடு அது. இப்ப அந்த காட்டுல மாட்டிக்கிட்டீங்க.
நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்கு ஏதாவது உதவி வேணும், இந்த காட்டிலிருந்து வெளியே வந்து நான் நாட்டிற்கு செல்ல வேண்டும், எனக்கு எப்படியாவது உதவி வேணும்னு நீங்க அந்த கனவுக்குள்ள இருந்துட்டு நீங்க கதறீங்க, கடவுள்கிட்ட கேட்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க. அங்கேயும் நிறைய அந்த காட்டுவாசிகள் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு வந்து பல உதவிகளை வந்து பண்ணி உங்களுக்கு சாப்பாடுக்கு கொடுக்குறாங்க, உங்களை தங்க வைக்கிறாங்க அவங்க கூட்டத்தோடயே, உங்களை சேஃபா உங்களை வந்து நாங்க நாட்டுக்கு அனுப்புறோம்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவனுக்கு அந்த கனவுக்குள்ள அப்பா நம்ம சேஃப் ஆயிடுறோம், நம்ம திருப்பி வீட்டுக்கு போயிடுவோம், நம்ம வீட்டுக்கு போனா நம்ம குடும்பம் இருக்கும், நம்மளுடைய குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்தெல்லாம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது அவனுக்கு. அப்ப அந்த கனவுக்குள்ள நீங்க எந்த விதமான அந்த காட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன விதமான உதவி செஞ்சாலும் அந்த கனவுக்குள்ள நடக்கிற ஒரு உதவி போலதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? அவனை அந்த கனவுல இருந்து வேக்கப் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சீங்களேன், அவன் தூக்கத்துல இருந்து அது சிங்கம் வந்து வேக்கப் ஆகுதோ, இல்லப்பா இது கனவுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கவன் தட்டி எழுப்புறானோ, ஏதோ ஒண்ணு எழுப்பிட்டா என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா இதுவரைக்கும் நானும் நினைச்சு ஒரு ட்ரீமுக்குள்ள இருந்த அந்த ட்ரீம் என்ன ஆயிடுது? புரோக்கன் அப் ஆயிடுது, உடைஞ்சிருது, காணாமல் போயிடுது. அப்ப அவன் அந்த ஃப்ரீக்குவன்சில இருந்து அடுத்த ஃப்ரீக்குவன்சிக்கு எவால்வ் ஆயிடுறான், வேக்கப் ஆயிடுறான். இப்ப நீங்க தூக்கத்துல இருந்து உங்களை டக்குன்னு வேக்கப் பண்ணோன்னே நீங்க இந்த இந்த விழிப்பு நிலைக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு வர மாதிரி, ஒன்ஸ் நம்ம வந்து என்லைட்டன் சொல்லக்கூடிய நம்ம நம்ம உணரும் பொழுது, தன்னைத்தான் உணரும் போது, ரியலைசேஷன் ஏற்படும் பொழுது, நம்ம இருக்கக்கூடிய லோயர் ஃப்ரீக்குவன்சில இருந்து ஒரு ராங்கான ஐடென்டிட்டில இருந்து நம்மளுடைய ஃபால்ஸ் ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஒரிஜினல் ஐடென்டிட்டியான நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த அந்த கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துட்ட மாத்திரத்திலே வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த இந்த உலகம்ங்கிற இந்த ட்ரீம் ஸ்டேட்ல இருந்து நம்ம அவேக்கன் ஆயிரும். இதுதான் உங்களுக்கு பண்ணக்கூடிய மேக்சிமம் உதவியா இருக்க முடியும். இதுதான் உங்களுக்கு வந்து அல்டிமேட் ஹெல்ப்பா இருக்க முடியும். அதை விட்டுட்டு உங்க அந்த காட்டுக்குள்ள இருந்து உங்களை நாட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க குடும்பத்துல நல்லா தான் இருக்கும், அந்த கனவுல நல்லா இருக்குமே தவிர அது உங்களை வந்து மீண்டும் மீண்டும் அந்த இதுக்குள்ளேயே சுழற்சிக்குள்ளேயே தான் வச்சிருக்குமே தவிர உங்களை முழுமையா அதுல இருந்து விடுபடுத்த முடியாது. அதுதான் இங்க பகவான் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னா, நீ உன்னை ரியலைஸ் பண்ணிட்ட அப்படின்னாலே இது அனைத்தும் ஒரு விதமான ஒரு மாயா அப்படிங்கிறது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா புரிஞ்சிருச்சுனாலே தென் இந்த உலகம் ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிற கேள்வி உனக்கு பதில் வந்துடும். இப்ப நான் சொல்ற மாதிரி வராது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டா பதில் வந்துடும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸா பதில் வரும்போது இந்த உலகம் எப்படி இருக்குது, எதனால் செய்யப்பட்டு இருக்கிறது, எந்த ஷேப்ல இருக்குது, அப்ப உனக்கு என்ன தெரியுதோ அப்ப இருக்கிற உலகத்துக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சனாதான் உண்மையான ஹெல்ப்பா இருக்கும். இப்ப அது எப்படி இருக்குன்னே தெரியாம நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு முடிவில்லாம போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அது என்னன்னே நமக்கு தெரியல இல்ல, புரியுதா இல்லைங்களா? ஒன்ஸ் வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ட்ரீம்ல இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு நீங்க என்ன உதவி பண்ண முடியும்? வேக்கப் ஆகிறதுதான் பெரிய உதவி. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய ரியலைசேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவர் திருப்பி திருப்பி சொல்றார். உலகிற்கு நலன் புரியவும் உலகை நல்வழி நடத்தவும் இந்த ஆத்ம ஞானம் இல்லாமல் அது செய்ய முடியாதா, அது என்று உலகிற்கு உதவ முடியாதாங்கிற கேள்விக்கு முதலில் ஒருவன் தன்னைத்தான் அறிதல் வேண்டும். தன்னை அறியாத ஒருவன் குருடனை போன்றவன், அவன் பிறருக்கு என்ன செய்ய முடியும்? ஆக்சுவலி ரொம்ப டீப்பா பார்க்கணும்னா, நான் ரீசெண்டா ஒருத்தவங்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மன அமைப்பு என்னன்னா திருப்பி 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 டிப்ரெஷன்ல விழுந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் என்ன சால்வ் பண்ணாலும் என்ன உதவி பண்ணாலும் அவங்கள அதை இது பண்ணாலும் அவங்களுடைய மன அமைப்பு என்னன்னா துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற மன அமைப்பு. அவங்க டிப்ரெஷனா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். அது குழந்தைங்களோ கணவனோ ஃபேமிலியோ சிச்சுவேஷன் ஏதோ ஒண்ணு தன்னை வந்து எப்பொழுதும் ஒரு விதமான துக்கத்துல வச்சுக்கணும்னு அவங்க மனம் அப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. துக்கத்துக்கு ரீசன் தேவை, அவ்வளவுதான். என் லைஃப் இப்படி இருக்கு, என் லைஃப் இப்படி இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த சூழ்நிலை சார்ந்து என்ன உதவி பண்ணாலும் அது வந்து ஒரு பர்மனண்டான ஹெல்ப் கிடையாது. அந்த நேரத்துக்கு எறும்பு கடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி மாதிரி அதுல இருந்து வெளியே வருவாங்க. அடுத்த 2 நாள்லயோ 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ திருப்பி புது பிரச்சனையோட வருவாங்க. அப்ப ஒரு உண்மையான டாக்டர்னா அவனு என்ன பண்ணுவாங்க, இந்த மன அமைப்பை அவங்களுக்கு பிரேக் பண்ணிட்டோம்னு நினைச்சுங்களேன், திருப்பி திருப்பி நம்ம தான் இந்த துக்கத்தை கிரியேட் பண்ற மனசை வச்சிருக்கோம், பிரேக் பண்ணிட்டேன்
இருக்கிறத வச்சு அவங்க நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்கள சுத்தி எல்லாம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவங்க மனம் அமைப்பு தவறாக இருக்கிறதுனால அது எப்படி உருவானுச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கும் தெரியாது. அங்கதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை எதுன்னு தெரிஞ்சிருந்தாவாச்சும் அவங்க வெளியே வரதுக்கு பார்ப்பாங்க. பிரச்சனை வெளியவே காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ளதான் பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்ப அவங்களுடைய அந்த மென்டல் பேட்டர்னை வந்து நம்ம பிரேக் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணி புதுவிதமான மன அமைப்பு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தென் அவங்க அதுல இருந்து மொத்த பிரச்சனையில இருந்து அவங்க லிபரேட் ஆயிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய பெரிய உதவியா இருக்க முடியுமே தவிர அவங்க சொல்லக்கூடிய கணவனோ மனைவியோ குழந்தையோ பணமோ இந்த பிரச்சனையில எவ்வளவு நீங்க மாத்தி மாத்தி வச்சா கூட இவங்க திருப்பி திருப்பி அதை சொதப்பிடுவாங்க. அது போலதான் இங்க நம்ம இந்த உலகம் சார்ந்த உங்களுடைய பிரச்சனைக்கு எவ்வளவு சொல்யூஷன் கொடுத்தாலும் அதுக்கு தீர்வு முடியவே முடியாது. நீங்க திருப்பி திருப்பி அடுத்த பிரச்சனை எடுத்துட்டு வந்து சாமி இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இதுக்கு ஒரு பிளஸிங்ஸ் பண்ணுங்க. டெய்லி நான் பிளஸிங்ஸ் தான் பண்ணிக்கிட்டே எல்லா இதுவும் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இதே ஒரு அன்ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்களே தெரிஞ்சிடும் இதுல நீங்க என்னத்தை போய் கேட்கறதுக்கு இருக்கு, இதுல என்னத்தை நான் கேட்கணும். சோ தன்னை ஒருவன் அறிந்தால் பிறருக்கு யாவும் தானே நடக்கும், பிறையாவும் தானே நடக்கும். நீ ரியலைஸ் பண்ணா போதும், மற்றதெல்லாம் தானே நடக்கும் அப்படிங்கிறாரு. நல்லது.